மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் எப்படி நமக்கு கைகூடும் அப்படிங்கிறத ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த காணொலி அமைப்பு. இப்போ நாங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வேல்மாறல், திருப்புகழ், திருவகுப்பு, வள்ளிமலை சுவாமிகள் அமைத்த பாராயண தவம் நெறிகளை இப்போ இந்த பாராயணத்தை முழுமையாக ஆட்கொண்டவங்களுக்கு அது கண்டிப்பாக கை கூடுது. அந்த தன்மை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, எங்களோட வழிபாட்டில் ஒரு தங்கை வந்திருந்தாங்க. அவங்க 2 விதமான கோரிக்கையை வச்சாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வெளிநாடு போகணுன்னாங்க. இன்னொன்று வந்து அவங்க பெண்மை அடையணும், குழந்தை செல்வம் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஒரு வாழ்க்கையில் அரிதுன்னு மரிதாக கருதுனாங்க. இது கண்டிப்பாக நடக்குமா, நீங்கள் நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்கள். மருத்துவ ரீதியாக அவங்க போய் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நடக்கும். முருகப்பெருமானோட அனுகிரகத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியான வழிபாட்டுக்குள்ளே வரணும். இப்போ நிறைய பேர் பேசுவாங்க எங்கள்கிட்ட, ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் சொல்லுவாங்க, அழுவாங்க, ரொம்ப புலம்புவாங்க. நான் சொல்லுவோம், நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. அப்படி வரலை அப்படின்னா நம்ம மனித மனம் மாறாது, தெய்வ மனம் சித்தி ஆகாது. அப்படி தெய்வ மனம் சித்தி ஆனால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அப்போ தான் அதில் கருணை இருக்கும், அன்பு இருக்கும், பக்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த தெய்வத்தன்மை இல்லாமல் நீங்கள் எந்த சங்கல்பத்தை வச்சாலும், இப்போ இந்த நிறைய காணொலியில் வருதில்ல, நீங்கள் கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்கள், மாறும். ஆனால் முழுமையாக மாறணுன்னா நீங்கள் திருப்புகழ், தெய்வ பாசுரங்களை படித்தா மட்டும்தான் உங்கள் மனநிலை தெய்வத்தன்மைக்குள்ளே மாற்றப்படும். இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அப்படி பயணித்தவங்களுக்கு தான் இன்றைக்கி அது சாத்தியக்கூறாக அமைஞ்சிச்சு. இப்போ தங்கைக்கு வந்து 40 வயசுக்கிட்ட நெருக்க போது அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க குழந்தைத்தன்மையை அடைஞ்சிருக்காங்க. இப்போ அது எவ்வளோ பெரிய ஆனந்தத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். இந்த இறைசக்தி எப்படி செயல்படுதுங்கிறத புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு தேவைகள் சரி செய்யப்படுது. இது தொடர்ச்சியான 4 மாத பயணத்திற்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விஷயம் கைகூடுனுது, இந்த குழந்தை செல்வம் கைகூடுனுச்சு. இது புரிதாமல் நம்ம வந்து திடீர்னு இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பரிகாரம் பண்ணுறோம், திடீர்னு ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம், எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. நடக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச அளவுக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இறைத்தன்மையான வழிபாட்டுக்குள்ளே, இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்கெலாம் வந்தால் தான் சாத்தியப்படும். அதற்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்லுவோம். பல பேரோட வாழ்க்கையை அதை மாற்றிக்கிட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாறும். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை முழுமையாக மேற்கொள்ளுங்கள். இந்த தகவலில் பரிமாறினதில் நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் வேலுமயிலும் துணை.